நம்மளுக்குள்ள தெளிந்த புத்தி இல்லைன்னா, நம்ம விழித்திருக்காவிட்டா, நம்மளுடைய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்கள எப்போ கீழே தள்ளலாம், என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பிசாசு தான் நம்மள தெளிந்த புத்தி இல்லாம பண்றான்றத இந்த வசனத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். ஸோ பிசாசு நமக்குள்ள வந்து நம்மளுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கக்கூடாது, தெளிந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடாது, ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடாது, ஒரு ஒரு கிளியர் வே அவங்களுக்கு காட்டக்கூடாது, வழியை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சாத்தான் நமக்குள்ள கிரியை செய்யும் போது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில? நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிதான் அவங்க சிந்திப்பாங்க. என்னால செய்ய முடியாது, என்னால போக முடியாது, என்னால யோசிக்க முடியாது, என்னாலாம் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அப்படியே அவங்களால அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும்? வெளியே வர முடியுமா? தெளிவா சொல்றது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். தெளிந்த புத்திக்கு மாத்திரை இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. நம்மளுடைய வேதத்திலே இருக்குது. தெளிந்த புத்தியை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த முதலாவது இந்த வசனத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, தெளிந்த புத்தி இல்லாதவங்களாம் எப்படிலாம் இருப்பாங்க? சரியா பேச மாட்டாங்க. தெளிந்த புத்தி அவங்களுக்குள்ள இல்லைனாக்கா அவங்களால தெளிவா பேச முடியாது. அவங்க கிட்ட நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிட்ட போய் நம்ம எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட தெளிந்த புத்தி கிடையாது. அவங்களால ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மையே இருக்க